விஜய் வந்து டெல்லிக்கு சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க. அதனால் அவர் டெல்லிக்கு போயிருக்கார் விசாரணைக்கு. தனி விமானத்தில் போயிருக்கார். தனி விமானம் ஏன் போகலான்னா, அம்மா உங்களை நம்ப முடியாதுப்பா, விமானத்துக்கே பாம்பு வச்சுருவீங்கள்ல, அதுதான் பயந்துக்கிட்டு அவர் தனி விமானத்தில் போயிருக்கார். கருப்பு சட்டை போட்டு போயிருக்கார். எல்லாம் கேட்குறான், ஏன்டா கருப்பு சட்டை? நாங்கள் தான்டா கருப்பு சட்டை போடுவோம், நீங்கள் ஏன் போட்டீங்க? நீங்கள் பொழப்பு இல்லாமல் எதுக்கு கருப்பு சட்டை போட்டீங்க? அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு அடைஞ்ச உடனே திமுககாரன் ஏன் கருப்பு சட்டை போட சொன்னான்னா, இன்னொரு சட்டை வாங்குறதுக்கு வக்கு இல்லைப்பா. கருப்பு சட்டை போட்டால் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை துவைப்பான், அதே ஒரு சட்டையே போட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு வசதியாக உருவாக்கப்பட்டது தான் கருப்பு சட்டை. ஆனால் இவர் ஏன் கருப்பு சட்டை போட்டாருன்னா 41 பேர் செத்துருக்காங்க. அது சம்மந்தமாக விசாரணை நடக்குது. தன்னுடைய இதை தெரிவிக்கணும் அப்படிங்கிற இதுக்காக, சோகத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக கருப்பு சட்டை போட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தான் செய்தி. 7 மணி நேரம் விசாரணை போயிருக்கு. 7 மணி நேரம் விசாரணை முடிஞ்சிருச்சு. நாளையும் விசாரணை நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கிடையில் செல்வ பெருந்தகை சிங்கத்தின் வாயில் போய் மாட்டிக்கிட்டாராம் விஜய். சிங்கம் வாயில் தானாக மாட்டிக்கொண்ட ஒரு கதை சொல்லுவார்கள். மாட்ட போகிறதே வேறு, அது வெயிட் பண்ணுங்க இவங்களே, செல்வ பெருந்தகை வெயிட் பண்ணுங்க, மாட்ட போகிறது யாருன்னு சொல்லி எதிர்பார்க்காத ஆள் மாட்ட போகிறாரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்ச பாவம் நீங்கள் மட்டும் காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு வேண்டாதவனெல்லாம் கைது பண்ணீங்களே, அவன் சிபிஐ வச்சுருக்கிறவன் கரெக்டாக கைது பண்ணுவானா இல்லையா? எலெக்ஷன் டைமில் யாரை கைது பண்ணணுமோ கரெக்டாக எலெக்ஷன் டைமில் கைது பண்ணுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்தோடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு பெயில் கிடைக்கும். எல்லாம் பாவம் செய்தவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போகிறாங்க கரூர் விஷயத்தில். அதனால் சிங்கத்தின் வாயில் மாட்டியது விஜய் அல்ல, திமுகவின் முக்கிய தலைவர்கள். காத்திருங்கள் செல்வ பெருந்தகை, ஜெயில் இது தொடரும். மற்றவங்களே ஜெயிலுக்கு அனுப்புனீங்கல்ல, அவங்க சாவெல்லாம் சும்மா விடுமா அவங்களுக்கு? அதனால் விஜயுடைய டெல்லி பயணம் வந்து நாளையும் தொடர்கிறது. நாளையும் விசாரணை ஆரம்பிக்கும். இதுக்கு இடையில் இவங்க நம்ம வானதி சீனிவாசன் அவங்க பயங்கரமாக பேசுவாங்க. அவங்களும் திமுக அப்பப்போ இது ஒரு தடவை ஒன்றிய அரசுனே பேசுனாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இன்றைக்கி விஜய்க்கு வந்து டெல்லி போலீஸார் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு பாருங்கங்கிறாங்க. இந்த பக்கம் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டினையும் ஆட்டின கதை இது. டெல்லியில் அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தா பாஜக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்ல வர்றாங்க. சப்போர்ட் பண்ணால் தாவேக்கா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த இது விஷயமா, சென்சார் விஷயமா, படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் கேஸ் போட்டிருக்காங்க. வேறு எதுக்கு போட்டாங்க? பாவம் அந்த தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் வச்சுட்டாங்க. பொழப்பு போயிருமே. இப்போ ஒட்டு மொத்தத்தில் இவ்வளவு சேர்ந்துட்டான். எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட்டு. திமுகனா என்னங்கிறத இப்போ அமீர் மாதிரி ஆட்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்னும் புரியாதவன் இந்த ரஞ்சித் 2-3 இவங்க வந்து எப்போவுமே புரிய மாட்டாங்க. எப்போவுமே ஜாலியாக அந்த குரூப். திமுகவில் வந்து இவ்வளவு விஷயம் நடந்தும், விஜய்க்கு அநீதி நடந்தும், இதில் திரைப்படத்துறையில் இன்னும் கருப்பாடுகள், திமுகவின் கருப்பாடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த திரையுலகமும் விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. அது அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு டெல்லி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸுக்கு போட்டிருக்காங்க. எனக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு. அதுக்கு ஏன் பாஜக வயிறு எறிகிறீங்க? கேவியட் மனு போய் போடுறாங்க. அதாவது விஜய்க்கு ஆதரவாக எங்களை கேட்காமல் எந்த ஆர்டரும் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ இன்னொருத்த பழப்பில் கை வைக்கிறது தானே. பாஜக ஆரம்பிச்சிட்டிங்க, இருக்கிற ஓட்டும் உங்களுக்கு விழுகாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதிமுகவுக்கு சொல்லிடுறேன், பாஜக வந்து மக்கள் செல்வாக்கை இழக்கப் போகிறார்கள், இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இதில் வந்து விஜயுடைய ரசிகர்கள் மட்டும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலை, நடுநிலையாளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் பலதரப்பட்டவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா எல்லா மக்களுடைய வெறுப்பையும் பாஜக சம்பாதிக்க வேண்டியது வரும், சம்பாதித்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க. விஜயை பிடிக்கலைன்னா அது வேறு விஷயத்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க. விஜய் வந்து கிறிஸ்தவருங்கிறாங்க, அதெல்லாம் வேறு இதில் பேசிக்கோங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் நீங்கள் எல்லாருமே பார்த்தது பண்ண திமுக வந்து ஆதரவு, திமுக உள்ள இது வேலை உள்ளே இருந்து பிஜேபி அவங்கள ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுனா மக்களின் ஓட்டை பூரா இழந்து விடுவீர்கள். அதைத்தான் சொல்கிறேன். பிராமணர்கள் தான் நிறையா ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு.
பிராமணர்களை எப்படி உங்களுக்கு ஓட்டு போட வைக்காமல் இருக்க முடியுங்கிறது எனக்கு தெரியும். அந்த வேணா பிராமணர்களை சிந்திக்க தெரிந்தவர்கள், படித்தவங்க, உண்மையானவங்க யார். திமுகவை நீங்கள் எதிர்க்கிறீங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நடுநிலைமையாக செயல்படுங்க. ஆளுங்கட்சியில் இருக்கீங்க, மனசாட்சியுடன் செயல்படுங்க. பாவம் இல்லையா? அதெல்லாம் ஒருத்தர் பழப்ப கெடுக்கலாமா? அரசியல் ரீதியாக மோதிக்கங்க. எலெக்ஷனில் நிற்கும்போது அவரை எதிர்த்து என்ன வேணாலும் பண்ணுங்கள். பெரிய ஆட்களை நிறுத்தி தோக்கடிக்கணும்னு பாருங்கள், அதெல்லாம் தேர்தல். ஆனால் அவர் படத்தை கெடுத்து 500 கோடி செலவு பண்ணதை இது பண்ணி மற்ற சினிமா துறையவே காலி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அப்படிங்கிறது தான் பிஜேபிக்கு நான் செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தது இந்த எலெக்ஷன் இதில் இப்போ திமுகவுக்கு கூட்டணிக்கு ஆள் கிடைக்கல. ராமதாஸை போய் பிடிக்கிறாங்க, பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. அவருக்கும் வேறு வழி இல்லை. ஒன்று விஜய் பக்கம் போகணும், இல்லைன்னா திமுக பக்கம் போகணும். அவர் மட்டும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காராம். ஆனால் பாமக தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அந்த இது ரொம்ப ரொம்ப கம்பேட்டபிலிட்டி ரொம்ப கரெக்டாக இருக்கும். 2 பேரும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பாஜக பாமகக்காரங்க அதிமுகனா உயிரை விடுவாங்க. அதனால் நம்ம இவருக்கு எதிர்ப்பானவர்கள் அன்புமணி அவர்கள் அப்பா ராமதாஸ் முகத்தில் முதுகில் குத்துனதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இருந்தாலும் இப்போ அவர் பிஜேபிக்கு போயிட்டார். அதனால் ராமதாஸ் திமுகவுக்கு போகணுன்னு நினைக்கிறத நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக என்பது தீய சக்தி. அது விஜய் சொன்னதுக்காக நான் சொல்ல, விஜயும் சொந்தமாக சொல்லவில்லை. எம்ஜிஆர் 1977 சொன்னது தான் அவங்க சொல்கிறாரு, திமுக தீய சக்தின்னு. அதனால் தீய சக்திக்கு உடன்பட்டு போனீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கு நம்ம இனிமேல் ஆதரித்து பேச முடியாது அப்படிங்கிறது தான். இதுக்கிடையில் ஜான் பாண்டியன் அவர் ஒரு கட்சி வச்சுருக்கார். அது தேவேந்திர குல வேளாளர்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு கட்சி. அவங்களோட கூட்டணி பேச்சு நடக்குதுன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாதவர் சொல்கிறார். ராமதாஸ் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஜான் பாண்டியன் வந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி பல பேர் வர்றாங்க. ராஜகண்ணப்பன் சொல்கிறார், திமுக தலைமையில் சொல்லணும். ராஜகண்ணப்பன் சொல்கிறார், நாங்கள் ஜான் பாண்டியனோட பேர் இது பண்ணுறோம் கூட்டணி. ஜான் பாண்டியன் போன எம்பி எலெக்ஷனில் பாஜகவோட இருந்தவர். இப்போ ஜான் பாண்டியன் ஏன் சொல்கிறாருன்னா, அவர் நிற்க போகிறது முதுகுளத்தூர். அங்கே ஆட்டம் கண்டு போச்சு. அங்கே இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர்களே ஒரு தோக்கடிக்கணும்னு உறுதியாக இருக்கிறார். நம்ம தோற்று போயிடுவோமோன்னு சொல்லி அங்கே கொஞ்சம் தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகம். ஜான் பாண்டியன் சொன்னால் அவங்க கேட்பாங்கன்னு சொல்லி கண்ணப்பன் கனவு வாங்குகிறார். ஆனால் தேவேந்திர குல வேளாளர்கள் 18 வயசுலேருந்து 30 வயசு வரை இளைஞர்கள் எல்லாம் ஜாதியை தூக்கி போட்டு இப்போ விஜய் பக்கம் வந்துட்டாங்க. அதனால் அங்கே அவங்களோட கூட்டி ஒரு சுயநலத்துக்காக ஒரு தொகுதியில் ஜெயிக்கணுமா முதுகுளத்தூரில், அதெல்லாம் நடக்காது மிஸ்டர் கண்ணப்பன், மறந்துடுங்க. இந்த தடவையே நல்லா கொள்ளையடிச்சுக்கங்க. இன்னும் ஒரு 2-1.5 மாதம் இருக்குது. இன்னமே திருப்பி எம்எல்ஏ ஆக முடியாது, மந்திரி ஆக முடியாது. மதுரத்தூர் தொகுதியில் இருந்துக்கிட்டு எப்படி ஜாதி பிரிவினையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள், ஜாதி தீயை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். யாதவா பெருமக்கள்லாம் மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ளவங்க. உங்கள் பின்னாடி இந்த எலெக்ஷனில் வரமாட்டாங்க. அவர்கள் பேரை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு கொள்ளையடிக்கிறது, இது எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்? அதனால் நீங்கள் போகாத கட்சியே இல்லையே. திமுக போனீங்க, அதிமுக போனீங்க, இப்போ திமுகவுக்கு வந்துட்டீங்க. இடையில எத்தனை கட்சி போனீங்க, தனி கட்சி ஆரம்பிச்சிங்க. அதனால் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு சொல்லுகிறோம், திமுகவுடன் சேர்ந்தால் உங்களுடைய ஆதரவை நீங்கள் இழக்க நேரிடும். காரணம், இளைஞர்கள் எல்லாம் ஜாதியை தூக்கி போட்டாங்க. எல்லோரும் விஜய் பக்கம் இருக்காங்க இளைஞர்கள். அதனால் உங்களை காப்பாற்றிக்கணும்னா ஒன்று அதிமுக பாஜக கூட சேருங்க, இல்லைன்னா விஜய் கூட சேருங்க. திமுகவுடன் என்றும் சேராதீர்கள்ங்கிறத ஜான் பாண்டியனுக்கு வேண்டுகோளாக விடுக்கிறோம். அடுத்து இன்னொரு செய்தி, டெல்லிக்கு போனார் விஜய். வெளியில் பார்த்தா டெல்லி வாழ் தமிழர்கள் பூரா குழந்தை குட்டியோடு வந்துக்கிட்டு கொடி காட்டுறாங்க. நம்ம கூட்டம் பூரா இப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி பூரா 500 1000 கொடுக்கலன்னா ஒரு பேர் வர்றது தயாராக இல்லை. சுத்தமாக கட்சிக்காரனே வர தயாராக இல்லை. எல்லா கட்சியும் புரிஞ்சுக்கிட்டான். எல்லா கட்சியும் 100 500 இல்லை 1000 எல்லா கட்சியும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் விஜய்க்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டெல்லியில் பணம் கொடுத்தா கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாம் குடும்பம் குட்டி குழந்தை குட்டியோடு வந்து நிற்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். ஆக வெளி மாநிலத்தில் இருக்கும் தமிழர்கள் மத்தியில் கூட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆட்சி மாற்றம் தேவை. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் யாரையும் நம்புகிறதா இல்லை.
எல்லா கட்சியிலையும் நல்லவர்கள் இல்லை, நான் பார்த்துட்டேன். தலைவர்கள் நல்லவர்கள் இல்லை, தொண்டர்கள் இருக்கலாம். என்னடா விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்ல, எது உண்மையாக தான் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நான் தான் சொல்லலை, நான் படம் வாங்குறது இல்லை, எந்த கட்சியிலையும் போய் பதவி வாங்குறதுக்காக நான் பேசலை, நான் உண்மைக்காகத்தான் பேசுகிறேன். அது விஜய்க்கு சில சமயம் சாதகமாக இருக்கும், சில சமயம் பாதகமாக இருந்தாலும் நாங்கள் அதை பேசுவோம். அதுக்காக ஒரே சைடெல்லாம் இருந்துக்கிட்டு பேச மாட்டோம். தப்பு செஞ்சீங்கன்னா, பிஜேபி தப்பு செஞ்சீங்கன்னா உங்கள் சென்சார் போர்டில் நீங்கள் பண்ணின வேலைக்கெல்லாம் உங்களுக்கு எவனாச்சும் ஆதரிப்பானா? மனசாட்சி இருக்கா? மனிதாபிமானம் இருக்கா? ஒரு படத்தை குட்டிச்சவரை ஆக்குறீங்களா இல்லையா? தப்பு இல்லையா? அதெல்லாம் மனசாட்சி இல்லை. முருகன் முருகன்னு திருப்புறம் நம்ம கும்பிடுறீங்களே, முருக கடவுள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இது தானே, இன்னொருத்தவங்க பொழப்ப கெடுக்கணும்னு. அதனால் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அதிமுக தொண்டர்களோடு நாங்கள் ஒன்று இருக்கோம். ஆனால் அதிமுக தலைவர்கள் செய்யும் முட்டாள்தனத்துக்கெல்லாம் நாங்கள் தலையாட்ட முடியாது, அதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் எது உண்மையோ அதைத்தான் பேசுவோம். அடுத்து இந்த செந்தில்னு ஒரு பத்திரிகையாளர், அவரெல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லலாமா? பத்திரிகையாளர்கள்னால் அது பெரிய பட்டம், நடுநிலையாளர்களாக இருக்கணும், பேனா பேசணும். முன்னாடி பேனா பிரிண்ட் மீடியா இருக்கும்போது, பத்திரிக்கை இருக்கும்போது, இப்போ வார்த்தைகள் அதுதான் ஆயுதம். முன்னாள் பேனால் ஆயுதம், பேனா ஆயுதம். எப்பெல்லாம் டிஜிட்டல் இது வந்துருச்சு. அதனால் எப்படி பேசணும்? பத்திரிக்கையாளர்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கு சார்பாக போயிட்டு சம்மந்தம் இல்லாமல் இல்லாததையும் பொல்லாததையும் பொய்யையும் புரட்டையுமா பேசுகிறது. யாருன்னு தெரியாத நேரம் பார்த்தது கூட இல்லை. இதில் பார்க்கும்போது என்ன இப்படி பேசுகிறாங்க? தந்தி டிவியில் ஒரு இது வைக்கிறாங்க, விவாதம். தந்தி டிவி தான் தன்னுடைய இதை இழந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தந்தி டிவி உண்மையே பேசுகிறதே இல்லை. எங்கெங்கே பணம் எல்லாம் எப்படி விளையாடுது, அதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. அதை பற்றி நான் பேச விரும்பல. காரணம் எல்லா மீடியாவும் அப்படி தான் போயிட்டாங்க. அதில் விவாதம் வைக்கிறாங்க. விவாதம் வச்சு வருதா, ஒவ்வொருத்தரும் ஆள் கூட்டிகிட்டு வரான். இனி ஒரு திராவிட முன்னேற்ற கழக தோழனோ, இனி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனோ பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக காரன் இல்லாவிட்டாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்கணும், அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். நீங்கள் தந்தி டிவியை அதை அலோவ் பண்ணலாமா? அவன் தான் ஆளை கூட்டிகிட்டு வந்தால் ரவுடிகளை கூட்டிகிட்டு வருவான்ல, அப்புறம் சண்டை வருமா இல்லையா? ஒவ்வொருவங்களுக்கும் ஆள். திமுக அந்த கருணாநிதி காலத்திலேருந்து விசில் அடிக்கிறதுக்கு ஆள், வெடி போடுறதுக்கு ஆள், கருணாநிதி வாழ்கன்னு கத்துறதுக்கு ஆள். கருணாநிதி அப்படி தான் பண்ணுவார். அதே இதை இவன் என்ன பண்ணிவிட்டான், திமுக இந்த விவாதத்துக்கெல்லாம் ஆட்களை கூட்டிகிட்டு வந்தான். பாஜக பார்த்தாங்க, என்னடா இவன் மட்டும் வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வராங்க, அவங்களும் கூட்டிகிட்டு வந்தாங்க. உள்ளே தகராறு நடந்துருச்சு. நீ செந்தில் பத்திரிகையாளர் தானே, நீங்கள் என்ன கட்சிக்காரவங்களா? உடனே சேகர்பாபுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சேகர்பாபு அடியாளை கூட்டிகிட்டு வந்துட்டார். பயங்கர அடிதடி. சரி, சேகர்பாபுட்ட அடியாளை கூட்டிகிட்டு வந்தீங்களே, அதை சொல்லலாமா? சேகர்பாபை மாட்டி விட்டீங்களே. சேகர்பாபு தான் அனுப்புனாருங்கிறத அந்த செந்தில்ங்கிறவரே சொல்கிறாரு. பெரிய இதாகி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டன கணைகள் டிவிக்கேன்னு சேர்ந்துக்கிட்டு அவர் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டார். ட்விட்டரில் அக்கௌண்ட்டு பேண்டுன்னு போட்டார். எல்லாரும் அவன் எதிர்ப்பாகிட்டாங்க. இனி சொல்லிட்டார், இனி எந்த விவாதத்துலையும் கலந்துக்க மாட்டேன். எந்த விவாதம்னா அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர், டிவிகே, பாட்டாளி மக்கள் கட்சி, இவர்கள் கலந்து கொள்ளும் விவாதத்தில் கலந்து கொள்ள மாட்டேன். வேறு எங்கே இருக்க கட்சி தமிழ்நாட்டில் வேறு எந்த விவாதத்தில் கலந்துக்குவீங்க? பத்திரிகையாளர்களுக்கு நான் சொல்கிறேன், செந்தில்ங்கிறவரெலாம் எனக்கு எதிரி இல்லை. நடுநிலைமையாக நடந்துக்கங்க ஐயா, மனசாட்சியோடு பேசுங்க. ஒரு கட்சி ஆதரவாக போயிட்டீங்கன்னா பத்திரிகையாளருங்கிற பேரை வைக்காதீங்க. அந்த கட்சியில் ஏதாச்சும் பதவியை வாங்கிட்டு போய் பேசுங்க. இந்த கண்ணதாசன் ஒரு ஆள் பேசுவார்ல, அந்த இதில் போய் மனித உரிமையில் போய் இதாக இருந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அவர்கள் எல்லாம் டிவியில் பேசுகிறதுனால பத்திரிகையாளர்கள் ஆகிவிட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த பிரசன்னா அங்கெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. நான் அவங்களோடெல்லாம் விவாதத்தில் கலந்துக்கிட்டு தான் நான் முடிவு பண்ணேன், இனிமேல் டிவி விவாதத்திலே நம்ம கலந்துக்கக்கூடாது. அதனால் செந்தில் அவர்கள் செய்தது தான் தவறு. அந்த வீடியோவையே பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள், நீங்களே முடிவு செய்யுங்கள். அதனால் திமுக ரவுடி கலாச்சாரம் உள்ள கட்சிங்கிறது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தந்தி டிவியில் இன்னமே இந்த மாதிரி விவாதங்கள் நடத்துவதாக இருந்தால் மற்றவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாரை கூட்டிகிட்டு வந்தால் உள்ளே விடாதீங்க. அதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதத்தை உருவாக்கும். என்னை பல தடவை கூப்பிட்டாங்க தந்தி டிவி, எல்லா தொலைக்காட்சியிலையும் கூப்பிட்டாங்க. வரவே மாட்டேன் விவாதத்துக்கு அப்படின்ட்டு. காரணம், விவாதமாக நடத்துகிறீங்க. அதனால் செந்தில் அவர்கள் மீது தான் தப்புங்கிறது நம்முடைய கருத்து.